டே ரகு, அன்னைக்கிட்ட என்னென்ன காய் இருக்கு காய் இல்லைன்னு போய் கேட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறா கடையிலேருந்து. என்ன தேவையோ வாங்கியாந்து கூட சமைக்கிட்டான்னு. சரிம்மா. சரி வாங்க, நம்ம கிச்சனில் போயிட்டு என்னென்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. அத்தை எல்லா காயும் வாங்கிட்டு வந்து தான் வச்சாங்க. ஒன்று ரெண்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். என்னென்னு பார்த்து சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன வெஜிடபிள் இல்லை? முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை, முட்டைக்கோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். கத்திரிக்காய்லாம் இருக்குது. ஏங்க முட்டைக்கோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் வாழை இலை, சாப்பாடு போகிறதுக்கு வாழை இலை ஒரு ஒரு 20 இலை வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன் அனு, எதுக்கு 20 இலை? அத்தனை பேரா வரப்போறாங்க வருஷத்துக்கு? ஏங்க 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 இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு நம்ம வந்து இலையிலேயே சாப்பிடுவோம். குழந்தைங்கள்லாம் வருவாங்க, பெரியம்மா சித்தி அண்ணன் அக்கா எல்லாருமே வருவாங்க. அதாங்க சொன்னேன். சரி சரி, நீ சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரம் இருக்கிற வேலையெல்லாம் பாரு. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் எல்லா வேலையும் இப்படின்றதுங்காட்டி முடிச்சிடுறேன். பக்கம் பருப்பு போடுவோம், இன்னொரு பக்கம் அரிசி போட்டு உலை வச்சாச்சு. அதுங்காட்டியும் அதுங்க வேகிறதுங்காட்டியும் நம்ம கடற்கன்னு வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகிறதுங்காட்டியும். என்னம்மா அனு, என்ன பண்ணியிருக்க இப்போ? அத்தை ஒரு பக்கம் அரிசிக்கு உலை வச்சிருக்கேன் அத்தை, ஒரு பக்கம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன் அத்தை. ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்து வேக வச்சுட்டேன் அத்தை. 1/2 கிலோ பருப்பா? என்னங்க அத்தை அதிர்ச்சி ஆகுறீங்க? நம்ம வீட்டுக்கே 200 பருப்புக்கு மேலே போடுவோம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ அம்மா சித்தி பெரியம்மா எல்லாரும் வராங்கன்னா எல்லாருக்கும் சாம்பார்லாம் செஞ்சு போட வேணாவா? ஏம்மா இவ்வளோலாம் கொஞ்சம் சிக்கனை படுத்து செய்யுமா. என்னம்மா நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கும் செய்கிற? ஒத்துமா இல்லைன்னா நானே செஞ்சிடுறேன். இங்கே பாரு அத்தை, சாம்பார் சாதம் போடுறேன்னா அதையாவது நல்லா ருசியோடு போடணும் அத்தை. 200 பருப்பு போட்டு நீ தண்ணி மாறி வச்சு விட்டா சாதத்தில் கூட அந்த சாம்பார் ஒட்டாது, நல்லாவும் இருக்காது. ஏன் அத்தை, ஒரு 10-15 பேருக்கு செய்யும் போது நம்ம கொஞ்சம் தாராளமாக தான் அத்தை செஞ்சிடலாம். பத்தாத மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு செஞ்சுட்டு கூட நம்ம நைட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ செய்யுமா. அங்கே பாரு உலை கொதிக்கிட்டு, அரிசி எடுத்து போடு. ஐயோ ஐயோ, சமையலக்கட்டை விட்டா மொத்த பொருளையும் இப்பவே காலி பண்ணிட்டு போயிடுவா பொழுதே ஊருக்கு போகிறதுங்காட்டியும். அரிசி போட்டாச்சு, பருப்பும் வெந்துடுச்சு. என்னம்மா வீடே ஒரே அமக்கலமாக இருக்குது. திருவிழா கோலத்தில் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, கலர் கலராக கோலம் போட்டு வச்சுருக்கீங்க, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கீங்க. என்னம்மா ஆச்சு? அடி ரம்யா, எல்லாம் அனு தாண்டி அவங்க அம்மா வீட்டில் வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுறாடி அம்மா. அப்படி என்னம்மா பண்ணா? ஆமாடி, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு 1/2 கிலோ பருப்பை எடுத்து போட்டு வேக வைக்கிறாடி சாம்பாருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா நான்லாம் 100 பருப்பு போட்டாவே நல்லா குண்டா குழம்பு கலக்கிடுவாம்மா. நம்ம 10 பேர் சாப்பிட்லாம். பாருடி, நீ சொல்கிறது கம்மி தாண்டி, இன்னும் கூட போடலாம் பருப்பு. ஒரு 300 பருப்பு போட்டிருக்கலாம். ஆனால் 1/2 கிலோ பருப்பு 200 பருப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கா. அதுதான் சொல்கிறேன், வேற என்ன சொல்கிறது. நீ அவளுக்கு ரொம்ப தான் இடம் குத்து வச்சிருக்கம்மா. நீ மாமியாரை நடந்துக்குனா தானே அத்தை எவ்வளோ பருப்பு போடணும் எவ்வளோ அரிசி போடணும்னு உங்ககிட்ட கேட்டு செஞ்சிருப்பா. நீ மொத்த பொறுப்பையும் அவகிட்டே குத்துட்டு சமையல் கட்டு வேலையை நீயே பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவள் இஷ்டத்துக்கு ஆடுறா. ரகுவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். பிள்ளையும் ஆறு அம்மா வீட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு கிடுன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டா. போய் வெடிய காலத்துலேயே ஏந்து இத்தனை நாளில் ஒரு நாளாவது வெடிகாலம் ஏந்திருப்பாளாம்மா. அடியே நீ வேற அமைதியா இருடி. அவ வந்து இன்னும் 1 மாசம் கூட ஃபுல்லா ஆகல. அதுங்காட்டி நீ என்ன கடுப்பேத்துற. உன்னாலதான் உன்னதான் சொல்லணும். நான் என்னை உசுப்பேத்தி விட்டு உன்னை வேலைக்கார ஆகிடுவாமா. ஊரை சுத்துறா நீ தான் என்ன சொல்லி நான் அதனாலதான் அவகிட்ட பொறுப்பு கொடுத்தேன். இந்தாம்மா நீயே சமையல் செஞ்சு ரகு குத்த அனுப்புமான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் அவளை சொல்றது குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம மேலதான் இது தப்பு. என்னம்மா காலங்காத்தால மீட்டிங் அம்மா? ஏய் ரம்யா, அங்க அனு ஒண்டிய வேலை செஞ்சுங்கிறாளே, போய் கூட போய் செய்யலாம்ல. டேய், உன் பொண்டாட்டி வேலை செய்யறானா என்ன கூப்பிட்டாளா வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு? என்னை ஒன்றும் கூப்பிடல. நான் எப்படி போய் கூப்பிடாத வேலை செய்ய முடியும்? அவங்க அம்மா வீட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டு சின்னிட்டிங்கன்னு ஆடிங்கிறா. அம்மா என்னம்மா இவ இப்படிலாம் பேசிங்கிறா? அவ காதல விந்தா என்ன நினைப்பாமா? டேய் சரி விட்றா, அந்த கோசு தாண்டா அது என்கிட்ட கூடுறா. நான் போய் கூட்டு செய்கிறேன், கூட போய் என்னன்னு பார்க்குறேன். என்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரதில்லை. நானே போய் வாண்டடாக போய் செய்யணுமா? ஏய் ரம்யா, நீ இந்த வீட்டில் தானே இருக்க, உங்ககிட்ட தனியா வேற சொல்லுவாங்களா? நம்ம வீட்டில் இருக்கும்போது பெரியவங்க கிட்ட பேசும்போது அப்படியே உனக்கு காதல கேட்கறல, அதுவே போதாதா உனக்கும்? ஆமாண்டா, நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நான் ஒழுங்கா எங்க வீட்டுக்கார கூடயே இருந்திருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பாட்டும் விட்டுட்டு வெளிநாடு கிளம்பி போயிட்டான். நான் தானே இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். அம்மா வீட்டுல உட்காந்துக்கின்னு இங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. இங்க பாரு, நல்ல நாள் அதுவும் எதுக்கு அழுகுறேன்? நான் ஒன்னும் உனக்கு தப்பாலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. சும்மா இல்ல, நான் ஏன் உன்னை இங்க இருக்கேன் அதை நான் கேட்டுன்னு இருக்கேன். நான் ஒன்னும் சொல்ல. நம்ம வீட்டுல நம்ம தானே இருக்கோம், நம்ம தானே பாத்துக்கணும்னு தானே சொல்றேன். அதுக்கு போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுதா? ஆமா, நான் அங்க இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணியாவது எந்த ஒரு மரியாதையும் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருப்பீங்க.
ஒரு நான் அக்கா, அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு, மூத்த பொண்ணு நான் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு அம்மாவும் சொல்ல கிடையாது, ஒரு தம்பியா நீயும் என்கிட்ட சொல்ல கிடையாது. எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூட ஒரு அக்காக்காரி இருக்காளே நீ சொல்றியாடா? சரி சரி அழுவாத, எது ஒன்றா நான் இனிமேட்டுக்கு உங்ககிட்ட பேசுகிறேன்னே. ஏ ரம்யா, சரிடி, போயிட்டு வேலை பார்க்கலாம் வாடி. அவனு ஒண்டி செஞ்சுங்கிறான், கூட போய் செய்யலாம் வா. இதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத, வா போகலாம். சரி வரேன், போம்மா. என்னம்மானு சாதம் வச்சிட்டியாம்மா? ஆமாங்க அத்தை, சாதம் வச்சுட்டேன். இந்த சாம்பாரும் கூட்டிகிட்டு இருக்கேன் அத்தை. சாம்பாரும் இந்த கொதிக்கிட்டு. உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டியாம்மா? ஆமாங்க அத்தை, உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை. இதோம்மா இப்போதாம்மா கோஸ் வாங்கிக்கின்னு வந்தான், முட்டைக்கோசு. இதை நான் பண்ணிடுறேம்மா, நீ போயிட்டு ரெடியாக விட்டு போம்மா. அத்தை அவ்வளோதான் அத்தை, நான் காலையிலே ரெடி ஆகிட்டேன் அத்தை. நல்லா தானே அத்தை இருக்கேன்? நல்லாதாம்மா இருக்கேன். இல்லை வேறு எதனா சேரீ கட்டுறது இருந்தாலும் போய் பட்டு சேலையை கூட கட்டிக்காம்மா. வாங்க நீ, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா? நீ எதுவும் வேணாம், நீ ஒன்றே வேலை செய்கிறந்தாம்மா வந்தேன். கூட எதனா ஹெல்ப் பண்ணணுமா? நீ எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இதை முட்டைக்கோசு தான் போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்தார். இதை அத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, நீ நான் எடுத்து தரேன். எனக்கு ஒன்றும் வேணாம்மா, நீ போய் ரெடியாக போ. அண்ணி அண்ணி. என்ன அனு சொல்லுமா? அண்ணி இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு வரிசை வச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணி. அங்கே போயிட்டு தான் தாலி பிரிச்சுலாம் கோப்பாங்களா ஒரு நல்ல நாள் பார்த்து. ஓ அப்படியாம்மா, தெரியுமா அனு? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாம்மா. பாத்தியம்மா உன் மருமகளை இன்னைக்கு இப்போ சொல்கிறா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரிசை வைக்க வராங்கன்னு சொல்லிட்டு. நேற்றுலாம் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலைம்மா. ஏண்டி, அவங்க சொன்னதே நேற்று தான் சொன்னாங்க. என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் தான் எடுத்து போய் அவகிட்ட கொடுத்தேன். நீ ஏன் ரூமுக்குள்ளேயே இருந்துட்ட? நீ வெளியே கூட மாட எதனா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா தானே அவங்ககிட்ட சகஜமாக பேசியிருப்பா. நம்ம மூஞ்சி கூட கொடுக்காத வேலை மட்டும் சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தா ஆகுமா? ஒரு ஒத்துமையாக வேலை செஞ்சால் தானே ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது தான் சொல்ல முடியும். இப்போ நீ எதனா செய்யணுமான்னு அவள் அன்பா பாசமாக சொல்லிட்டு போகிறா. பாருமா, நல்லா தெரியுது உன் மருமக வந்தவுடனே இந்த பொண்ணையே நீ மறந்துட்ட. அப்படி எங்கடி நான் உன்னை மறந்தேன்? ஆமாம், இந்த ஒரு மாதத்துலேயே நல்லா தான் நான் பார்க்குறேன். அனு வந்ததுலேருந்து என்கிட்ட எந்த ஒரு வீட்டில் நடக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே என் காதுக்கு வரதே கிடையாது. எல்லாம் நானே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரம்யா, நீ அவ கூட வேலை செய். என்னம்மா எதுமான்னு சகஜமாக உட்காந்து பேசு. நம்ம மூஞ்சி தூக்கிட்டு போகிறதால எந்த பிரச்சனையுமே சரியாக போகிறதில்ல. உருன்னு கோவப்பட்டு அழுதா மட்டும் இருக்காது. எல்லார் கூடயும் ஒத்துமையாக உட்காந்து கலகலப்பாக இருந்தால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் குடும்பன்றது. ஸ்மூத்தாக போகும். நம்ம ஈகோ மனசில் வச்சுக்கிட்டு ஈகோ பிரச்சனை இருந்தால் நீயும் பேசாத அவங்களும் பேசாத இருந்தோமா அது அப்படியே தான் இதுவாகிடும். புரியுதா? எப்பவுமே சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசி பழகு. அவளுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு கலகலப்பாக தான் இருக்குது பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்கிறது, உனக்கு தான் இப்போ சொல்லி புரிய வைக்கணும். அவள் வந்த உடனே உனக்கு ஈகோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் வந்த பிறகு நம்ம தான் கொஞ்சம் ஈகோ தனமாக மாறிட்டோம் போல இருக்குது. நம்மளையே அறியாமல் நான் தான் அந்த பொண்ணையே பார்த்து ரகுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இருந்தாலும் அவன் மேலே எனக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் வருதுன்னு தெரியல. அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரல. ஒரே பொண்ணு அந்த வீட்டில் நானே ஆட்சி பண்ணின்னு இருந்தேன். இப்போ இன்னொரு பொண்ணு வந்தோடனே எனக்கு கஷ்டமாக இருக்குது போல். நம்ம தப்பு நம்ம திருத்திக்கணும் இல்லையா? என்னடி அப்படியே கம்முன்னு சில மாதிரி நின்றுன்னு இருக்க? என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்னதை நினச்சி யோசிச்சு தான் பார்த்தேன். ஆமாம், நானும் கொஞ்சம் கராராக ஒரு மாதிரியாக தான் பொசிசிவாக இருந்திருக்கேன் பழகுது நம்ம இந்த வீட்டு மேலே. அவள் வந்ததும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானம்மா ஆகணும். அதான் கோவத்தில் தாம்மா அவங்க மேலே நான் அவளை பற்றி புகார் சொல்லிகிட்டு இருந்தேன். ரம்யா, நம்ம யோசிச்சுமாவே நம்ம பண்ணுறது சரியா இல்லை தப்பான்னு யோசிச்சுமாவே நம்ம சரியான வழியில் போயிடலாம். ரம்யா, நீ தானே சொன்ன அனு நல்லா இருக்காம்மா, அந்த பொண்ணையே நம்ம ரகுக்கு கட்டி வச்சிடலாமான்ட்டு நீ தானேம்மா சொன்ன? ஆமாம்மா, நான் தான் சொன்னேன். நானே அவன் மேலே கோவப்பட்டு விருப்ப காமிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, இதுமேட்டுக்கு அது மாதிரிலாம் இருக்க மாட்டேம்மா. எப்பயும் போல் சகஜமாக இருக்கம்மா. சரிம்மா, சீக்கிரம் நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா போ. கடகடன் கோஸ் வேக வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல அனு, ஒத்த பொண்ணா இருந்து கடகடன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டா. என்னம்மா அனு, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா? நான் பாருமா புது ட்ரெஸ் போட்டுங்கிறேன், நல்லா இருக்கா பாருமா. ஆமாம் பாட்டி, சூப்பராக இருக்கீங்க. என்ன பாட்டி தலையில் ஒரு முக்காடு போட்டுக்கிறீங்க? ஆமாம்மா, இந்த சேலையை இப்படி தான் போடணுமா, என் மொட்டை தலை மறைஞ்சு போச்சு. சூப்பர் பாட்டி. என்ன பாட்டி, நீ புது ட்ரெஸ் போட்டது என்கிட்டலாம் சொல்ல மாட்டியா? உன் புது பேத்திக்கிட்ட மட்டும் சொல்கிற. ஆமாம் ரம்யா, நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? சூப்பராக இருக்குது பாட்டி. என்னம்மா இன்னும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரலையாம்மா? எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா வரிசை வச்சுட்டு சாப்பாடு போட்டுடலாமா? அத்தை அவங்க கிளம்பிட்டாங்களா அத்தை? நீங்களாம் நல்லா நம்ம ரெடியாக தான் இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அத்தை.
மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஐ பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.